கிருத்திகா மேடம் என்னன்னா ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அப்படிங்கிறதால அரசியல் ரீதியான காரணங்கள் அரித்மெட்டிக் கால்குலேஷன் அங்க இருக்கக்கூடிய அலைன்ஸ் கால்குலேஷன் எல்லாம் இவர் ரமேஷ் சார் சொன்னார். ஆனால் அது எல்லாத்தையும் இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு ஓட்டு போட போற மக்களுடைய மனநிலை அடிப்படையில் திமுக கூட்டணி ஒரு பங்கு மேலே இருக்கா இல்லை அதிமுக கூட்டணி ஒரு படி மேலே இருக்கா? யாரு முன்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சோ யாரு மேல இருக்காங்கன்னு சொல்றதை விட என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ஒரு கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்கணும். இப்ப எவ்வளவு ஜாப்ஸ் ப்ராமிஸ் பண்ணாங்க அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல, எத்தனையோ லட்சமா ப்ராமிஸ் பண்ணாங்க. 5 லட்சம் இளைஞர்களுக்கு சொன்னாங்க, ஆண்டுக்கு 5 லட்சம் இளைஞர்களுக்கு சொன்னாங்க. இளைஞர்களுக்கு அது வந்ததா இல்ல நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே வேண்டாமா? கண்டிப்பா வேணும். ஏன்னா எல்லாரும் ஸ்விக்கி அந்த ஜாப்ஸ்க்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையை ஓட்டணுமே, அதனால படிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத வேலைகளுக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. சோ இவங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் மட்டும் ப்ராமிஸ் பண்ணல, இவங்க பிரைவேட்லயுமே தமிழ் ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னாங்க. அதுவே மைனஸ்ல போயிருச்சு. சோ அப்படிங்கும் போது இது ரொம்ப முக்கியமா பாக்குறேன் நான். ஏன்னா இன்னைக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூத்துக்கு அது அவங்க இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு எவ்வளவோ வருஷமா படிச்சுட்டு அதுலயும் ஒரு எக்ஸாம் வைக்கிறதுக்கும் கூட ஒரு கரெக்டான எக்ஸாம் வைக்காம அதுலயும் சொதப்பி இந்த மாதிரி ஒரு சிரமத்துக்கு உள்ளாக்குறது இது ஒரு சாதாரண அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டது. அதுவே இவங்க பண்ண முடியல அப்படின்னா நிறைய பேரோட வாழ்க்கை இன்னைக்கு யூபிஎஸ்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஆனா இங்க லோக்கல் ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ் எவ்வளவு புரியுது சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாதது ஒரு மிகப்பெரிய ரீசன் ஃபார் டிஎம்கேக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர்னு சொல்ல வரீங்க. எஜுகேஷன் எடுத்துக்காங்க, வெறும் 11,000 சில்ற டீச்சர்ஸ் தான் ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. எத்தனையோ லட்சம் கிளாஸ் ரூம்ஸ் டீச்சர்ஸ் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ எஜுகேஷன்லயும் சோ இதெல்லாம் தான் growthக்கு உண்டான ஒரு நிர்வாக காரணங்கள்லாம் சொல்றீங்க. காரணங்கள். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கங்க. இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் உள்ள வந்திருக்கு. இவங்க நிறைய ப்ராமிஸ் பண்றாங்க. 11 crore இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா எம்எஸ்எம்இஸ் யார் அதிக வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்களை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த 4 வருஷத்துல நிறைய கஷ்டங்களை சிறு குறு நிறுவனங்கள் அனுபவிச்சிருச்சு. இப்போ எங்கனால எங்க கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய அவங்கள நான் எங்கனால திருப்திப்படுத்த முடியல. ஒண்ணு இன்ஃபிளேஷன், அப்புறம் இன்னும் நிறைய டாக்ஸ் சேர்த்திருக்காங்க. சோ எங்களுக்கே காம்படிட்டிவா இருக்க முடியல. சோ இதெல்லாம் கள நிலவரங்கள். ஆனா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதன் மூலமா என்னன்னா நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள், அதுக்கப்புறமா இந்த தொழில், அதுக்கப்புறமா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, இதெல்லாமே சொல்றீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரசியல் கட்சி இங்க வெற்றி பெறணும் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பெண்கள் மனசு வச்சாதான் அது முடியும். ஏன்னா இருக்கிற வாக்காளர்களே அதிகமாக இருக்கிற வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் தான். அவங்க தான் யார் நம்மளை ஆள போறாங்கங்கிறதையும் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அந்த பெண்களினுடைய வாக்குகள் அடிப்படையில், பெண்கள் ஆதரவு அடிப்படையில், பெண்களுடைய நிர்வாகம், அவங்களுக்கான திட்டங்கள் அடிப்படையில் எந்த கூட்டணி முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்டா என்ன வரும், லா அண்ட் ஆர்டர், இந்த மாதிரி வெளியே நடமாடுறதுக்கே ஒரு பயம் இருக்கு. இன்னைக்கு கிரைம் ரேட் அதிகமாயிருச்சு, டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமாயிருச்சு, குடி ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ இதனால ஃபேமிலிஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமா அழிக்கக்கூடிய காரணங்கள். இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாகவும் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கா இருக்கக்கூடிய இந்த சமாச்சாரங்கள் நாங்க பெண்கள் எங்கனால எதுவுமே பண்ண முடியாத சமாச்சாரங்கள். அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் எடுத்துக்கங்க. என்ன நம்ம அட்வான்ஸ்
பண்ணிருக்கோம். ஒண்ணுமே இல்ல. சும்மா இந்த 5000 வந்து ரொம்ப அட்ராக்டிவா தோணலாம். ஆனா உண்மையாலுமே வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து மேன்மையாயிருக்கா? இப்போ நிறைய இப்போ பழைய கவர்மெண்ட் வந்து நிறைய இப்போ ஒரு ஆடு மாடு கொடுத்தாங்க, அந்த மாதிரி கீழ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க. இலவசங்கள் வந்து அப்ப வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா அந்த தேவை இருந்தது வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து நல்லா அக்செப்ட் ஆச்சு. அதே போல பெண்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பணம் கொடுக்கறதும் இலவச பஸ் தவிர பெண்கள் முன்னேற்றத்திற்கு எதுவுமே கான்கிரீட்டா எதுவுமே நடந்தது இல்ல. சோ அதனால பெண்களுக்கு வந்து உண்மையான புரிஞ்சுக்கிறவங்க வந்து இதுதான் அப்படிங்கறது. மேடம் கிருத்திகா மேடம், நீங்களும் எதேதோ சுத்தி சுத்தி சொல்றீங்க, வெளிப்படையா சொல்லுங்க. உண்மையாலுமே இந்த திமுக ஆட்சிய பெண்கள் வரவேற்கிறாங்களா வெறுக்கிறாங்களா? உடைச்சு சொல்லுங்க. நாங்க எப்படிங்க சார் வரவேற்க முடியும்? எப்படி வரவேற்க முடியும்? எனக்கு வெளியே போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு கற்பழிப்புகள், எவ்வளவு ஒரு போதை பழக்கத்தினால எவ்வளவு ஒரு ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிருச்சு. அப்ப எங்கனால எப்படி முதல்ல எங்களுக்கு சேஃப்டி முக்கியம். கஞ்சி கூட குடிச்சுக்கலாம், ஆனா சேஃப்டி முக்கியம். அது வந்து எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க? அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? என்ன ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்களேன், நாங்க இது பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. போலீஸ்க்கு வந்து அவங்களும் வந்து அவங்கள பிளேம் பண்ண முடியாது. அவங்கனால லா அண்ட் ஆர்டர் இப்படி எல்லாம் சீர்கெட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, மேல இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து என்ன சொல்றாங்க, என்ன பாக்குறாங்க, என்ன மானிட்டர் பண்றாங்க, என்ன நெட் ரிசல்ட், என்ன ஏன் கிரைம் ரேட் அதிகமா இருக்கு, எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குங்க சார். அப்போ வந்து இப்ப நீங்க சொல்றது வந்து நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள், இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை, இது எல்லாத்தையும் சொல்றீங்க. இது எல்லாமே வந்து எவாலுவேட் பண்ணி தான் ஓட்டு போடக்கூடிய மக்கள் இவ்வளவும் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு பார்த்து தான் அதை ஓட்டு போடுவாங்களா? இல்ல, அதான் அந்த புரிதல் வந்து சரியான புரிதல் இருந்தா கண்டிப்பா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஏன்னா நாங்க தான் பலியாகிறோம். கடைசியில வந்து பெண்கள் தான் வந்து பலியாகுறாங்க எல்லா விதத்திலையும். பினான்சியலி இல்ல ஒரு எதுவா இருந்தாலும் எங்களுக்கு தான் பாதிப்புகள்ல வந்து அதிகம். சோ இத வந்து கண்டிப்பா ஒவ்வொரு பெண்களும் நினைச்சு பார்க்கணும். உங்க பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன், சரியான எஜுகேஷன் கிடைச்சிருக்கா? முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்களா? ஏன் உங்களால ஒரு இன்டர்வியூ கூட ஃபேஸ் பண்ண முடியாத அளவுல தான் நம்ம இளைஞர்களும் எல்லாருமே அந்த குரூப்ல இருக்கிறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்ங்கிறது சும்மா பெயர் அளவுல தான் இருக்கு. எதுவுமே வந்து நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு கூட நம்ம எதுவுமே பண்ணல. சோ அது வந்து எல்லாமே ரொம்ப டிட்டீரியரேட் ஆயிட்டே இருக்கு. ஒன்லி டாப் காலேஜஸ் மட்டும்தான் பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க. அடுத்த லெவல்ல இருக்கிற காலேஜஸ் அப்படின்னா அவங்க நிலைமை எல்லாம் என்ன ஆகுறது? அவங்க அந்த செல்ஃப் கான்பிடன்ஸே இழந்துதான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பெண் குடும்ப தலைவிகள் வந்து அதான் இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் இதெல்லாம் இவாலுவேட் பண்ண புரியுது. இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சு பார்த்தாலும் கூட, இந்த பக்கம் நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிற திமுக தான் இப்ப ஆட்சியில் இருக்காங்க. இது ஒன்றும் கூட்டணி ஆட்சி கிடையாது, தனித்து பெரும்பான்மையான ஆட்சி தான். அப்ப திமுக மேலதான் அந்த கோபம் இருக்கும். மற்ற கூட்டணி கட்சிகள் மேலெல்லாம் அந்த கோபம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது அவங்க மேலேயும் இதாகுமா? இப்போ காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், விசிகாவாகட்டும், மதிமுகவாகட்டும், கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், அவங்க மேலேயும் அந்த கோபம் மக்களுக்கு இருக்குமா என்ன? சார், முதல்ல வந்து அவங்களே வந்து இப்போ இந்த தேர்தல் களத்துல வந்து எல்லாருமே வந்து கோஆபரேட் பண்ணி எல்லாரும் ஒருமுகமா வேலை செய்வாங்களா அப்படிங்கறதே ஒரு டவுட்டா இருக்கு. அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. கட்சிக்காரங்களுக்குள்ளே சொல்றீங்களா? ஆமாங்க. சோ அது வந்து களத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா. இத வந்து எல்லாமே வந்து சிஎம்னால சார்ட் அவுட் பண்ண முடியாது. இது வந்து கீழ் லெவல்லயும் வந்து அந்த இது இருக்கு. எப்பவுமே திமுகக்கு ஒரு பேர் உண்டு, அவங்க வந்து ஏடிஎம்கே மாதிரி நல்லா கோஆபரேட் பண்ணி வேலை செய்ய மாட்டாங்க. இது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை. அப்போ இப்ப வந்து இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க வந்து சேர்ந்து வேலை செய்வாங்களா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறி. மக்களோட கோபம் வந்து கண்டிப்பா எல்லாரும் மேலதாங்க சார் இருக்கும். ஏன்னா அவங்கதான் ஓட் கேட்டு போகிற ஆளுங்க தானே.
என்ன பண்ணீங்க, என்ன இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு அப்படின்னு இவங்க வந்து நிறைய நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்ரி டே நரேட்டிவ் செட்டிங் நடக்குது. ஓகே. சோ அத வந்து மிஸ்லீடிங்கா மக்களை வந்து கொஞ்சம் திசை திருப்பதா செய்யுது. ஏதோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இன் ஆக்சுவல்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாரு மேலயும் தான் கோபம் வரும். ஏன் லா அண்ட் ஆர்டர்ஸ் எடுத்துக்கங்களேன், அந்த பேசிக் பிரச்சனை எடுத்துக்கங்க, லா அண்ட் ஆர்டர் எடுத்துக்கங்க. எல்லாரும் தானே பொறுப்பு. இவங்க ஏன் அழுத்தம் கொடுக்கறது இல்ல, ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கறது யார், எந்த தலைவர் வந்து சிஎம் கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் கன்வீன் பண்ணுங்க, லா அண்ட் ஆர்டர் பேசுங்க, எங்கெங்க எவ்வளவு கிரைம் நடக்குது டிஸ்கஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து நீங்க பேசக்கூடாது. அப்ப நாளைக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்தா, மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு போனா அவங்களுக்கும் திட்டு மக்கள் கிட்ட இருக்குன்னு சொல்ல வரீங்க. நான் அப்படி எடுத்துக்கவாத? ஆமா, மக்கள் வந்து இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியானால வந்து நல்ல ஃபாஸ்டா வந்து டிராவல் ஆகுது எல்லாமே. சோ அவங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்ல, அவங்க பசங்க பிள்ளைங்க வந்து ட்ரக்ஸ்க்கு பின்னாடி போறாங்க. ஏன்னா ஸ்கூல் கேட்ல வந்து ட்ரக்ஸ் மிட்டாய் விக்கிறாங்க அப்படின்னா அப்ப எல்லாருக்குமே அதுதான் பிரையாரிட்டியா இருக்கும். மத்தது வந்து நீங்க இவங்க கூட்டணி கட்சி, இவங்க ஆட்சி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. எங்களுக்கு எங்களோட வாழ்க்கை வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், முன்னேற்றம் இருக்கணும். சோ இதெல்லாம் தான் பெண்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக இந்த எதிர்பார்ப்பை எல்லாம் திமுக ஏன் நிறைவேற்றல, கூட்டணி கட்சிகள் ஏன் அதை வலியுறுத்தல அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவாக பேசலாம். கிருத்திகா மேடம், ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்தை வச்சிருங்க. இருங்க சார், வர சார், இருங்க சார். அதாவது ஒரு எலெக்ஷன் அப்போ ஜெயலலிதா வந்து கூட்டணி இல்லாதப்ப என்ன சொன்னாங்க, நான் கடவுளை நம்பினேன், மக்கள் கூட கூட்டணி வச்சுக்கிட்டேன், அப்படின்னாங்க. அவங்க வின் பண்ணாங்க அந்த எலெக்ஷன். 2016 தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு மக்களை சந்திச்சு அவங்க அந்த வார்த்தையை தான் முதல்ல சொன்னாங்க. அப்போ மக்கள் வந்து எவ்வளவு பெரிய சக்தி அப்படிங்கிறது நிதர்சனமாகுது. ஆனா மக்களுக்காக எந்த கட்சிகளும் ஒரு வாய்ஸ் கொடுக்கறது இல்ல, ஒரு பிரச்சனையை கையில எடுக்கிறது இல்ல, எல்லாம் வாய மூடிட்டு இருக்காங்க. அவங்க சுயநலத்துக்காக அங்கங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறாங்களே ஒழிஞ்சு அந்த 5 வருஷமும் வந்து அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு ஓட்டு கேட்க வர்றது வந்து கண்டிப்பா வந்து மக்கள் வந்து கேட்கணும். மக்களோட பிரச்சனைகளை மக்கள் தான் பிரதானமா வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு நாமே தான் வந்து பாதுகாப்பா இருக்கணுமே ஒழிஞ்சு இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி நம்ம வந்து எங்கேயுமே அப்புறம் நட்டாத்துல போய் உலக வேண்டியதுதான். சோ அதுக்கு வந்து அவங்க ஆன்சரபிளா இருக்கணும். அந்த ஆன்சரபிளா இருக்க வேண்டிய பொசிஷனுக்கு வந்து மக்கள் வந்து அவங்களை கொண்டு வரணும். அப்படிங்கிறது என்னுடைய கண்டிப்பாக.